ஹலோ ஹலோ, மகாலட்சுமி இல்ல கோபிகிருஷ்ணன் இருக்காங்களாமா? நான் மகாலட்சுமி தான் பேசுறேன். அம்மா ஜவுளி கடையில இருந்து பேசுறேம்மா. சொல்லுங்க. குழுக்கள் நீங்க செலக்ட் ஆயிட்டீமா? ஊட்டிக்கு டூர் போலாம். அங்க அனிமன் ட்ரிப் 4 நாள். செலவெல்லாம் கடையோடது. காலைல வந்து டிக்கெட் வாங்கிங்க. ஓகேங்க, ரொம்ப தேங்க்ஸ்ங்க. காலைல வந்து வாங்கிக்கிறோம். சரிங்க. யாருமா? மாமா, நானும் அத்தானும் ஜவுளி கடைக்கு போயிருந்தோம்ல. அத்தா இப்பதான் தான் ஃபோன் பண்ணாங்க. நம்ம 2 பேரும் ஜவுளி கடைக்கு போயிருந்தோம்ல, அந்த குழுக்கல்ல நம்ம 2 பேரும் ஹனிமூன் ட்ரிப்புக்கு செலக்ட் ஆயிருக்கோம் தான். அடுத்த 7:30 குட்டிட்டா. என்னதா நான் எவ்வளவு பெரிய விஷயம் சொல்றேன், நீங்க பாட்டுக்கு அமைதியா இருக்கீங்க. நீங்க சொன்னதெல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்குதா. நம்ம டூர் தான் போறோம், ஊரை சுத்தி பாக்குறோம். ஓகேவா? காலையில டிக்கெட் வாங்க வர சொன்னாங்க, போய் வாங்கிருங்க. 4 நாள் டூரு. ஊட்டில நம்ம 2 பேர் மட்டும். மகா சாப்பிட எடுத்து வைமா போ. பாண்டி, டே பாண்டி, என்ன கைய விடுனே அண்ணே, இதுக்கு மேல நான் தாங்க முடியாதுண்ணே. என்னடா சொல்ற? அண்ணே நான் சும்மா இருந்தா கூட என் தலைவிதி என்ன சும்மா போல தெரியுது. அண்ணே இது நல்லதுக்கு இல்லண்ணே. டே வேற என்னடா பண்றது? மகா தன்னோட நினைப்பிலே போயிட்டு இருக்கா, வேற என்ன செய்யறது? அண்ணே எப்படிண்ணே ஹனிமூன் ட்ரிப்பா 4 நாளா ஊட்டியா 2 பேர் மட்டுமா? அவ சொல்லுவாளா நான் கேட்டுட்டு இருக்கணுமா? கட்டின புருஷனேனா எப்படி என்னால தாங்கிட்டு இருக்க முடியும்? புரியுதுடா பாண்டி, ஆனா வேற என்ன பண்றது? என்ன செய்யணும்னு மட்டும் சொல்லு. என்னாச்சு? என்ன கோபி? முடியலப்பா, முடியல. ஒரு பக்கம் மகா கடந்து துடிக்குது, இன்னொரு பக்கம் பாண்டி கடந்து தவிக்கிறான். 2 பேருக்கு நடுவுல நான் மாட்டிட்டு கண்ணு முழி பிதுங்குதுப்பா. வேற என்ன பண்றதுப்பா? வேற என்ன பண்றது? போதும்பா, இந்த புருஷன் டிராமா எல்லாமே போதும். என்னால இதுக்கு மேல முடியல. என்னப்பா அது? என்னென்னமோ நடக்குது, என்னால சமாளிக்க முடியல. விட்டுலாம், பயமா இருக்குப்பா. ஒன்ன சமாளிக்கிறோம், அடுத்து ஒண்ணு புதுசா முளைக்குது. எனக்கு என்ன தோணுதுன்னா, நம்ம வீட்டுல எல்லாரும் ஒண்ணா உட்காருவோம், மகா கூப்பிடுவோம், என்ன நடந்துச்சு அத்தனை உண்மை அவள்கிட்ட சொல்லிடுவோம். கோபி என்னப்பா நீ எல்லாம் தெரிஞ்சுதான் பேசுறியா? நீ இந்த ஜவுளி கடை விஷயம் இது ஒன்னால சமாளிக்க முடியாதா? ஜவுளி கடை விஷயம் ஒரு பிரச்சனை இல்ல சித்தப்பா. நாளை காலைல போய் ஐயா எங்களுக்கு இதுல விருப்பம் இல்ல, வேற யாருக்கா கொடுத்துருங்கன்னு சொன்னா முடிஞ்சது. ஆனா திருப்பி வீட்டுக்கு வந்து மகாவை பார்க்கணுமே. தினம் தினம் என்னால போராட முடியல. மகாவை சமாளிச்சா இங்கிட்டு பாண்டியை பார்க்க முடியல. வேற வழி இல்ல கோபி. அவ குணமாற வர நீயும் பாண்டி இதை பொறுத்துக்கிட்டு தாண்டா தீரணும். முடியலப்பா, எனக்கு பொறுமை இல்ல. இருங்க இருங்க இருங்க, எனக்கு ஒண்ணு தோணுது. நீ பேசாம ஒண்ணு செய்ப்பா. நீ இங்க இருக்க வேணாப்பா, இந்த ஊர்லயே இருக்க வேணாப்பா. கொஞ்ச நாளைக்கு நீ மட்டும் எங்கேயாவது வெளியூருக்கு போயிருப்பா, தனியா போ. ஆமா அண்ணே, அதுக்குள்ள நம்ம மகட்ட எப்படியாவது பேசி அவளுக்கு உண்மையை புரிய வச்சிருவோம். தினம் தினம் இப்படி எங்கேயும் நடக்காத கூத்தெல்லாம் இந்த வீட்டுல நடந்துட்டு இருக்கு. ஒரு வீட்டுல கல்யாணம் நடந்தா புருஷன் பெரியவங்களை எல்லாம் விட்டுட்டு பொண்டாட்டியை தனியா கூட்டிட்டு போய் பேசுவாங்கன்னு பேரு. இங்க என்னடானா பொண்டாட்டியை தனியா விட்டுட்டு பெரியவங்களை எல்லாம் கூட்டி வச்சு பேசிட்டு இருக்கீங்க. சாப்பிட வாங்க. என்ன யோசனை? போப்பா. மாமா உங்களையும் தான் கூப்பிட்டேன். எனக்கு அவ்வளவு. சரி வர. வா கோபி. அக்கா, என்னடி நடக்கிறது எதுவுமே எனக்கு சரியா தோணலக்கா. உன்னை சுத்தி எல்லாரும் செக் வைக்கிறாங்க. ஆமாக்கா, இப்பவே நீ உன் முடிவை எடுத்தாகணும்னு பண்ற மாதிரி இருக்கு. யோசிச்சு பாரு, அப்பாவும் அண்ணனும் இது வரைக்கும் கோகுல் விஷயமா என்ன முடிவு எடுத்திருக்க, என்ன யோசிச்சிருக்கேன்னு எல்லாம் கேட்டுதான் செய்வாங்க. ஆனா இன்னைக்கு அண்ணன் திடுதிப்புன்னு கோகுல பேரண்ட்ஸோட வீட்டுக்கு வர சொல்லிருக்காரு. இது எல்லாத்துக்கும் மேல அப்பா இது விஷயமா உன்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசல. ஆமா ரோஹிணி, நானும் அந்த விஷயமா தான் யோசிக்கிறேன். ஆனா அண்ணா அப்பாவை கேட்காம தான் அவங்க எல்லாம் வர சொல்லி இருக்கணும். அப்பாவுக்கு தெரிஞ்சதுன்னா
நிச்சயம் என்கிட்ட பேசியிருப்பாரு. பேசிருப்பாருக்கா, நான் இல்லன்னு சொல்லல. ஆனா அண்ணன் உன் மேல அவ்வளவு கோவப்பட்டப்போ அப்பா எதுவுமே பேசலையே, அமைதியா தானே இருந்தாரு. இங்க பாருக்கா, உன் மனசுல உள்ள எல்லாமே எனக்கு தெரியும். ஆனா அப்பா சைடுல அண்ணன் சைடுல இருந்து கொஞ்சம் யோசிச்சு பாரு. அவங்க பண்ற எதுவுமே எனக்கு தப்பு இல்லன்னு தான்க்கா தோணுது. அண்ணன் எவ்வளவுதான் உன்னை திட்டினாலும் அதுல உன் மேல உள்ள அக்கறை தெரியுதுக்கா. இந்த கோகுல் விஷயமா பேசும்போது மட்டும் என்னால அதை ஏத்துக்க முடியாது, ஒத்துக்கவும் முடியாது. அப்பா பாவம்க்கா, கொஞ்சம் கொஞ்சமா அவர் மனசை விட்டுட்டு இருக்காரு. எனக்கு இதெல்லாம் புரியாம இல்ல ரோஹிணி. ஆனா நான் என்ன பண்ண முடியும் சொல்லு. என்ன பண்ண முடியுமா? என்னக்கா பேசுற? நீ ஒண்ணு பண்ண வேண்டாம்க்கா, கோபி பண்ணா போதும். என்ன பேசுற? அவரோட சூழல் தெரியும்ல. ஆமா, பெரிய சூழல் கீழல்னு சும்மா கடுப்புக்கு ஆளாகாதீங்க. எதுக்கா சூழல்? அத லூசு மகாவ அவர் கூட்டிக்கிட்டு கோவில் குழந்தை சுத்துறதோ, அவளுக்கு புடவை வாங்கி கொடுக்கறதோ, போட்டோக்கு போஸ் கொடுக்கறதோ, இதுதான் சூழலா? நல்லா நடிக்கிறாரு அந்த லூசுக்கு புருஷனா. லூசு கிசன் பேசாத ரோஹிணி, பாவம்ல மகா. சும்மா நடிக்காதக்கா. அவங்க 2 பேரும் சேர்ந்து போட்டோ எடுத்தப்போ பார்த்தேன் உன் முகத்தை. நான் உன்னை ஹர்ட் பண்ணணுங்கிறதுக்காக இத சொல்லலக்கா. நீ இருக்க வேண்டிய இடத்துல அவ, நீ பேச வேண்டியதெல்லாம். நான் உண்மையை சொல்றேன்க்கா. ஒருவேளை நீ அவர் பொண்டாட்டியா அந்த இடத்துல இருந்திருந்தீனா வேற ஒரு பொண்ணை பார்த்து இப்படி நாகரிகம் இல்லாம காட்டு மிராண்டித்தனமா நிச்சயமா பேசிருக்க மாட்டேன். கோபியோட மனச புரிஞ்சுக்கிட்டு நடந்திருப்ப. ஆனா அவ உன்கிட்ட வந்து இதெல்லாம் தப்பு இல்லையா, ஒட்டிட்டு நிக்கிறேன்னு கேக்குறா. இதெல்லாம் என்ன பேச்சுக்கா? எனக்கு வந்து ஆத்திரத்துக்கு அங்கேயே உனக்காக பல்ல கடிச்சிட்டு நின்ன. இல்லக்கா, இதுக்கு மேல பொறுமையா இருந்தா எல்லாம் கை மீறி போயிடும். நீ கோபியை புரிஞ்சுக்கிறதும் கோபி ஒன்ன புரிஞ்சுக்கிறதும் அது உங்க தனிப்பட்ட புரிதல், அது உங்க தனிப்பட்ட விஷயம். ஆனா அங்க யாரும் கோபியை புரிஞ்சுக்கல. இங்க உன்னை கோகுலோட போன ஒரே நெருக்கடி. நாளைக்கு நாம கோபியை மீட் பண்றோம்க்கா. என்ன ஏதுன்னு உறுதியா ஒரு முடிவு எடுக்கிறோம். நான் என் மனசுல இப்பவே ஒரு முடிவு எடுத்துட்டேன். அதுக்கு கோபி சம்மதிக்கணும். முடிவா? என்னது? உங்க 2 பேருக்கும் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்றதா. என்ன சொல்ற? ஆமாக்கா, எல்லா பிரச்சனையில இருந்து தப்பிக்கணும்னா அது ஒன்ன தவிர வேற வழி இல்ல. முதல்ல மேரேஜ் முடிங்க, அதுக்கப்புறம் நீங்க 2 பேரும் மாத்தி மாத்தி புரிஞ்சுக்கோங்க, யார் வேண்டான்னா. என்ன ரோஹிணி, எல்லாம் தெரிஞ்ச நீ எப்படி பேசினா எப்படி? கோபி கூட உனக்கு தெரியாதா? கல்யாணம் பண்ண போறோம்னா அது எப்பயோ பண்ணிருக்கலாமே. எதுக்கு இவ்வளவு தூரம் வெயிட் பண்ணணும்? இத்தனை பிரச்சனை எதுக்கு தாங்கணும்? ரோஹிணி, கோபி எனக்கு என் மனசுக்கு கொடுக்கற அதே மரியாதை தான் உறவுக்கும் கொடுக்கறாரு. அப்பா அம்மா எல்லாரும் கூடி நின்னு மன நிறைவா வாழ்த்தி பண்றதுதான் கல்யாணம்னு நினைக்கிறாரு. புதுசா ஒரு சொந்தம் வரும்போது மத்த சொந்தம் எல்லாம் போயிடக்கூடாதுன்னு ஃபீல் பண்றாரு. அப்ப நீ அவருக்காக பிரச்சனைகளை தாங்கிப்ப, அவர் உனக்காக பிரச்சனைகளை தாங்கிப்பாரு, அப்படிதானே? மத்தவங்க யாரும் உங்க 2 பேரையும் புரிஞ்சுக்க மாட்டாங்க. என்னக்கா இது? ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கிறது தான் காதல் ரோஹிணி. அதனால்தான் எனக்கு அவரை பிடிக்குது. ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கிறோங்கிற பேர்ல விலகிட கூடாதுக்கா. அதுதான் ஏன் பயமே. நாளைக்கு நம்ம கோபியை மீட் பண்றோம், நான் அவர்கிட்ட பேசுறேன், அவ்வளவுதான். டேய், என்னடா சும்மா உட்காந்துட்டு இருக்க? அட்ரா, உனக்கு சேர்த்து தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். இப்படி தலையாட்டினா வேணான்னு அர்த்தமா இல்லை 10வது அர்த்தமா? ஏய், நான் தான் சொன்னேன்லடா குடிக்கிறது நிப்பாட்டேன்னு. ஓ, அப்போ நீ சோத்தை சாப்பிட்றது உடம்பு கெடுதல் மகா சொன்னா நீ சோத்தை சாப்பிட்றத விட்டுருவல்ல? டேய், ஒரு பக்கம் எனக்கு சந்தோஷமாகவும் இருக்குது, ஒரு பக்கம் வருத்தமாகவும் இருக்குதுடா. என்னடா நண்பன் தண்ணியை போட்டு புலம்புறேன்னு பார்க்குறியா? டேய், நீ என் நண்பன்டா, என் கூட்டாளிடா. நான் எப்பவுமே உன்னை பற்றி தான் நினைப்பேன், எப்பவுமே உன்னை பற்றி தான் யோசிப்பேன், எப்பவுமே உன்னை பற்றி தான் பேசுவேன். நான் சந்தோஷமாக இருக்கணுங்கிட்ட சொன்னேன்ல, அது என்ன விஷயம் தெரியுமா? நீ மகாக்காக
தண்ணி அடிக்கிறது சிகரெட் பிடிக்கிறது எல்லா கெட்ட பழக்கத்தையும் விட்டுட்டேன்னு சொன்ன பத்தியா, அதுக்கு தான் நான் வருத்தமாக இருக்கேன்னு சொன்னேனே. அது எதுக்கு தெரியுமா? மகாக்காக எல்லாத்தையும் விட்ட நீ ஒரு நாள் மகாவே விட்டுறக்கூடாது. அதுதான் இதை வர்ற அவனுக்கு அவன் காதலியை விட அவன் பொண்டாட்டியை விட மற்றவன் காதலி மேலேயும் மற்றவன் பொண்டாட்டி மேலேயும் தான் ஒரு தனி இது. ஏய் என்னடா சொல்றாரு இப்போ? நான் ஒன்றும் சொல்ல வரலப்பா, நீ தான் சொல்லணும். ஆமாம், என்ன ட்ராமா ஓடிட்டு இருக்காங்க? டேய் கொஞ்சம் புரியுற மாதிரி கேக்குறியா? அதான்டா மகா விஷயத்துல என்ன பிரச்சனை போயிட்டு இருக்கு. டேய் அது ஒண்ணும் இல்லடா, ஏதோ மகாவும் கோபியனும் ஜவுளி கடைக்கு போயிருக்காங்க. அங்க ஏதோ குலுக்கல் நடந்து தொலைஞ்சிருக்கு. அந்த குலுக்கல்ல இவங்கள செலக்ட் பண்ணி தொலைஞ்சிருக்காங்க. அதை ஏதோ ஊட்டிட்டு இருப்பான். அதுல மகா செலக்ட் ஆனதுல இருந்து ஒத்த கால நிக்கிறா. கோபியனை ஊட்டி கூட்டு போகணும்னு. கோபியனுக்கு இதுல விருப்பம் இல்லடா. நான் செம்ம டென்ஷன் வெளியே வந்துட்டேன். கோபியனை உடனே வெளியே வந்து என்கிட்ட பேசினாரு. இல்லடா பாண்டி நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டாரு. என்னது அண்ணன் பாத்துக்கிறேன்னு சொல்றாரா? டேய் நீ தானடா பார்க்க போற? என்னடா சொல்ற? ஆமாடா, டூருக்கு அவங்க 2 பேரும் ஜோடியா கையை கொத்துட்டு போறத நீ தான் பார்க்கணும். ஏய் முட்டாள்தனமா பேசாத. இதான் குடிக்கும் போது முக்கியமான விஷயம் பேசக்கூடாதுங்கிறது. ஏய் ஒரு காலத்துல நீ நான் எப்படிலாம் குடிச்சேன்னு தெரியும்ல. பொண்டாட்டி வாயிலேருந்து எப்பவுமே உண்மை வராது, குடிகான வாயிலேருந்து எப்பவுமே பொய் வராது. சரிடா, நான் நேரடியாக விஷயத்துக்கிறேன். இப்போ கோபி அண்ணா மகாவை கூட்டிட்டு ஊட்டிக்கு போவார். அது எப்படி தெரியுமா? எல்லாரும் வாழ்த்தி வழி அனுப்ப கூட்டிட்டு போவாரு. டேய் புரியாம பேசாதடா. எங்க அண்ணன் மகாவுக்கு புருஷனை நடிக்க மட்டும் தான் செய்றாரு. ஆமாடா நண்பா, நீயும் மகாக்காக தான் காத்துட்டு இருக்க. கோபினும் அதே மகாக்காக தான் காத்துட்டு இருக்காரு. அதனால தான் சொல்றேன், மகாவை கண்டிப்பா ஊட்டிக்கு கூட்டிட்டு போவாரு. ஏன்னா கத்தி என்கிட்ட எனர்ஜி யூஸ் பண்ற? உடனே மகாவை ஊட்டிக்கு கூட்டிட்டு போகும்போது உனக்கு டென்ஷன் ஆகும்ல, அப்ப வச்சுக்கலாம். இப்ப சொல்றேன்டா, உங்க அண்ணன் ஏதாவது ஒரு காரணம் சொல்லுவாரு, ஆனா ஊட்டி அனுமன் ட்ரிப்பை கேன்சல் பண்ண மாட்டாரு. இந்த சிறகமால் சத்தியமா சொல்றேன்டா. ஐயோ எப்பவுமே இடத்த மாத்தி போறதே வேலையா போச்சு. ஹே சம்பந்தம், நீங்க எப்படி இந்த பக்கம்? ஸ்டாண்ட போடு முதல்ல. ஸ்டாண்ட போட்டாச்சு, சொல்லுங்க. ஒரு அக்யூஸ்ட் வந்து புருஷன் நடிச்சு காப்பாத்திருக்கேன், நீ நம்ம பார்த்து பார்க்காத மாதிரி போற. நிஜமா சம்பந்தம்? ப்ராமிஸ், காட் ப்ராமிஸ், நான் உங்களை பார்க்கவே இல்ல சம்பந்தம். ஆமாமா, உனக்காக தான் ஜிகிஜின் சட்டை போட்டு நடந்து வந்துட்டு இருக்கேன், நீ பார்க்காத மாதிரி நடிக்கிறியோ? நிஜமா சம்பந்தம், என்னை நம்புங்க. என்னத்த நம்புறது? வேற என்ன பண்ண, நம்பித்தானே ஆகணும். சரி, என் போஸ்டிங் என்னாச்சு? என்ன போஸ்டிங்? அதான் ஆக்டிங் புருஷனா இருந்தேன், எப்ப நீ பெர்மனன்ட் ஆகுவ? எப்ப பார்த்தாலும் உங்களுக்கு காமெடி பண்றதே பொழப்பா போச்சா? என்ன உனக்கு சீரியஸா பேசுற காமெடியா பேசுற வித்தியாசம் தெரியாதா? என் ரியாக்ஷன் விஷயம் தெரியலையா? இப்போ என்ன சொல்ல வரீங்க? ஐ லவ் யூ. இந்த உலகத்திலேயே விகாரமா லவ் சொன்ன முதல் நீங்க தாங்க. உலகத்தையே இழுக்காத, நான் உன்னை தான் லவ் பண்றேன், உன்னை தான் கல்யாணம் பண்ண போறேன். நீ என்ன சொல்ற? என்னை கல்யாணம் பண்றது அவ்வளவு சுலபமான விஷயம் இல்ல. எங்க குடும்பத்துல சடங்கு சம்பிரதாயம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு. ஆமாமா, உட்கார்ந்த இடத்துல கல்யாணம் பண்ற எங்களுக்கே 1000 சம்பிரதாயங்கள் இருக்கு. ஓடி ஆடி துள்ளி பண்ற உங்களுக்கு எவ்வளவு இருக்கும்? இப்ப என்ன டான்ஸ் ஆடவா, டப்பங்கு தாடவா, பாப்பு ராப்பு இந்த மாதிரி நிறைய ஐட்டம் இருக்கு. என்ன ஐட்டம்னா கல்யாணம் தான் கட்டிக்கிட்டு ஓடி போலாமா, இல்ல ஓடி போய் கல்யாணம் தான் கட்டிக்கலாமா சொல்றீ? ஐயோ இது வேறயா? இந்த பாரு, சடங்கோ சம்பிரதாயமோ மாட்டெடுக்கிறதோ டப்பாங்குத்தோ உனக்காக எது வேணாலும் செய்ய தயாரா இருக்கேன். ஆனா ஐ வாண்ட் டு நோ ஒன் திங், யூ லவ் மீ ஆர் நாட், டெல் மீ. இந்த பாரு சுந்தரி, காதல் வந்தாலும் தும்மல் வந்தாலும் அடக்க முடியாது, அடக்கவும் கூடாது. டெல் மீ ப்ளீஸ். ஆமா சம்பந்தம், என்னாலயும் ரொம்ப நேரமா அடக்க முடியல. பத்தியா நான் சொன்னல, டெல் மீ டெல் மீ. ஏ சம்பந்தம், ஐயே சம்பந்தம் 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 எந்திரி சம்பந்தம், சம்பந்தம் சம்பந்தம், ஐயோ யாராவது வந்து காப்பாத்துங்க. ஐயோ யாருமே இல்லையே. சம்பந்தம் 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 எந்திரி சம்பந்தம், சம்பந்தம் எனக்கு வேற வழி தெரியல சம்பந்தம், என்ன மன்னிச்சிடு. ஐ சம்பந்தம் எந்திரி சம்பந்தம், எந்திரி 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 சம்பந்தம், எந்திரி எந்திரி எந்திரி.
எந்திரி சம்பந்தம், எந்திரி எந்திரி எந்திரி. அம்மா அப்பா சம்பந்தம், எனக்காக நீ இவ்ளோ ரிஸ்க் எடுக்கும் போது நான் உன்னையவே லவ் பண்ணி உன்னையவே கல்யாணம் பண்ணிக்கிறேன் சம்பந்தம். நீ என்ன லவ் பண்றத நான் எப்படி கன்ஃபார்ம் பண்றது? லவ் எல்லாம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியாது, அதுக்கு இன்னும் சட்டமும் வரல. அதெல்லாம் இருக்கட்டும். நான் உனக்காக இவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுத்தேன்ல, எனக்காக நீ ஒரு ரிஸ்க் எடுக்கிறியா? என்ன? கொஞ்சம் வெக்கப்படுறியா? பாடி. ஓகே போதும். ஹேண்ட், கிவ் மீ ஹேண்ட். சி ஐ. இது ரைட். I love you. I too love you.